கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையில் ஜீவ ஊற்று ஊழியங்கள் சார்பாக உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஒரு வருகையின் பாடலை பாடி ஒரு சத்தியத்தை தியானிக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அந்த நாள் என்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் என்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் என்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாவமற்ற பரிசுத்தரின் ராஜமதிலே, பாலர்கள் போல நாமும் பார்க்கப்படுவோமே. பாவமற்ற பரிசுத்தரின் ராஜமதிலே, பாலர்கள் போல நாமும் பார்க்கப்படுவோமே. பாலுடன் தேனுமாய் பழரசம் பாங்குடன் பருகுவோம் பருகுவோம் பருகுவோம். பாலுடன் தேனுமாய் பழரசம் பாங்குடன் பருகுவோம் பருகுவோம் பருகுவோம். அந்த நாள் என்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஒரு சத்தியத்தை தியானித்து கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 101 அதிகாரம் 2வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது இடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இதத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதகர் தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம் உள்ளத்திலே பரிசுத்தத்தை குறித்தும், கர்த்தருடைய வருகை குறித்தும், பரலோகம் போய் சேர வேண்டுமா என்பது குறித்தும், கர்த்தருடைய வீட்டிலே நாம் தங்கியிருக்க வீட்டிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சபையிலையும் உத்தம இதத்தோடு இருக்கும்படியும் இந்த வேதம் நமக்கு இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். நாம் பெற்றிருக்கிற இந்த வழி உத்தமமான வழி, நீதிமானின் பாதை ராஜபாதை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உத்தமமான வழியிலே விவேகமாய் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டே நாம் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் எப்பொழுது இடத்தில் வருவீர் என்று நாம் தைரியமாய் கர்த்தர் வரைக்கும் நாம் ஜெபம் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போது இடத்தில் வருவீர் என்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம் நாங்கள் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். எந்த நேரமும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது என் தேவனை சந்திப்பேன் என்ற உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், உங்களுடைய வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். இதே போல சங்கீதம் 26 அதிகாரத்தில், நான் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி உமது பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், அவர் குற்றம் இல்லாமலே தன் கையில் கழுவி தன்னை சுத்திகரித்து கொண்டார். ஒரு காலத்தில் பாவத்தில் விழுந்திருந்தார். ஆனால் ஒரு காலத்திலோ அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு, கர்த்தருடைய வருகை, என் தேவன் எப்பொழுது வருவார், எப்போது நான் சந்திப்பேன், அவர் வருகை எப்போது பறந்து போவேன் என்ற ஒரு வைராக்கியம் கொண்ட மனிதனாக காணப்பட்டார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி கேட்டு யாராக இருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாகும். சங்கீதக்காரனுக்கு இருந்த அந்த வைராக்கியம், கர்த்தர் வரிகளை பறந்து போக வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள வாஞ்சை நமக்கு உண்டாயிருப்பதாக. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது பல தீர்மானங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். என்ன சொன்னார்? தீங்கான கருதி என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகல் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடு எதை என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறியமாட்டேன் என்ற தீர்மானம் எடுத்து வாழ்ந்தார். அந்த தீர்மானம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தரோட வழிகளை தீர்மானம் எடுத்து வாழ்கிறோமா? சங்கீதம் 14 என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதம் சொல்லுகிறார்.
அப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஆவி ஆத்த சரீரம் முழுவதும் சுத்திகரித்து அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருந்த தாவீதைப் போல நாமும் ஆயத்தமாகி நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எந்த நேரமும் ஆயத்தமாக இருப்போம். நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து அவர் வருகைக்கு நான் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்யலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமும் ஜீவனும் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த செய்தியை ஆண்டவர் யூடியூப் மூலம் கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எப்போது இடத்தில் வருவீர் என்ற சங்கீத தாவீது கேட்டது போல இந்த கடைசி நாட்கள் வாழ்கின்ற நாங்களும் ஆண்டவரே எந்த நேரமும் ஒரு வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்தம் அடைய என் தேவன் எங்களை இரக்கம் பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய மகா பரிசுத்தமான நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. சகல துதி கனம் புகழ் மேன்மை எல்லாவற்றையும் உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.